காணிக்கை என்பது என்ன? உங்ககிட்ட இருக்கிற நிறைவிலிருந்து நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறது. பலி என்பது வலி வேதனைகளோடு செலுத்தப்படுகிறது. சாலமோன் கிட்ட நிறைய இருந்துச்சு. அதுல ஆயிரம் பலிகளை கொண்டு போய் சாலமோன் செலுத்துறதுல கர்த்தர் ஒரு பெரிய மகிமைப்பட்டார். ஆனா ஒண்ணுமே இல்லாம தன் ஜீவனத்துக்கும் இல்லாத ஒரு விதவையான தாய் வந்து அவள் போட்ட 2 காசு கர்த்தர் ஹைலைட் பண்ணி காண்பிக்கிறார். அவ அங்க செலுத்தினது காணிக்கை இல்ல, அவளை சுற்றி இருக்கிற எல்லாரும் செலுத்தினது பேர் காணிக்கை. ஆனா தனக்கு இருந்த தன் ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன இருக்குன்றது சற்றும் யோசிக்காமல், எதையும் எதிர்பார்க்காம, எந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்காம, எந்த மனுஷன் நம்ம புகழணும் எதிர்பார்க்காம தன்னிடத்தில் இருந்ததை போட்டுவிட்டு அவள் திரும்பி போகும்பொழுது வேதத்தில் அந்த ஸ்திரியை கொடுத்து கர்த்தர் எழுதி அவளை கனப்படுத்தினதற்கான காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு பலி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க, எனக்கு அதை ஆண்டவர் செய்யட்டும், அப்புறம் நான் வரேன். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் செஞ்சா நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றேன். இப்படி ஆண்டவருக்கே டிமாண்ட் வைக்கிற அநேகர் இருக்கும் பொழுது ஆண்டவனை செஞ்சா நான் செய்வேன், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன், என்னால் முடியுது, ஓகே இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா அதனால கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறேன், இதெல்லாம் காணிக்க. ஆனா நெருக்கத்தின் நடுவிலும் உபத்திரவத்தின் நடுவிலும் வீட்டில் நேற்று நைட்டு ஃபுல்லா வியாதி, ஒரு தூக்கம் இல்ல, நேற்று ஃபுல்லா சண்டை, சத்தம், பிரச்சனை, போராட்டம். ஆனா அதன் நடுவிலும் காலையில் எழுந்து கர்த்தரை தேடி ரெடியாகி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து இயேசுவே எது வந்தாலும் நான் உம்மை தேடி வருவேன்னு சொல்லி வந்து நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் பலி. ஹல்லேலூயா.